தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். பணம் வாங்க மாட்டோம், வாங்கினவங்களையும் இனிமேல் விட மாட்டோம் வாரி அணைச்சிக்குவோம். அதான் இப்போ விடலையா சார்? அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ணியிருக்கிறாங்கல்ல. அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன சொன்னார்? ஊழல்லாம் கிடையாது. விஜய் வந்துட்டு மரியாதை குறைவாக பேசிட்டாரான். ஏன்னா விஜய் எல்லாரையும் மரியாதையாக தான் பேசுகிறாரு. அங்கிள் சிஎம் சார் அப்படின்லாம் விஜய் ரொம்ப மரியாதையோட தான். அது ஒருமையில் வராதுல்ல சார்? இவர் ஒருமையில் பேசுகிறாரு. ஒரு முதலமைச்சர் என்ன ஒருமைன்றது, பன்மைன்றது, சிறுமைன்றது அரசியல் உலகமே அப்படி தானே வந்துருக்குது. இங்கிலீஷில் யூன்னு என்ன அர்த்தம்? நீன்னு அர்த்தம். அப்படி தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க வாழ்க்கை ஃபுல்லாக. அப்புறம் உன்னை வந்துட்டு ஒருமையில் சொன்னால் பன்மையில் சொன்னால் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை வந்துட்டு வேறு ஏதாவது மெட்ராஸ் வார்த்தையெல்லாம் போட்டுக்கிட்டு ஏதாவது சொன்னார் அப்படின்னா அது அவதூறு, அது தேவையற்றது, அப்படி சொல்லக்கூடாது. அப்படிலாம் ஒன்று அனிதா ராதாகிருஷ்ணன் பேசலையே, அப்படியே சொன்னார். அப்படிலாம் சொல்லலையே. அது ஒரு வருஷம் ஆச்சுன்னா மக்கள் சொல்லிட்டு போக போகிறாங்க, அது வேறு கதை. அதை விட்டுருங்க. எடுத்தோடனே மக்கள் சொல்லிட்டு போட்டாங்க. இப்படி நாள் பார்ப்பாங்க இல்லையா? 2500 வருதா, 4000 ரூபா வருதா, 6 சிலிண்டர் வருதா, அப்படிலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லா வார்த்தையும் சொல்லுவாங்க. அப்போ தான் டிக்ஷனரிக்கு அப்பாற்பட்ட தமிழ் ஒன்று இருக்குல்ல, அந்த தமிழ் வேலை செய்யும், நல்லா போடங்க. அதுதான் வந்துட்டு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு. அதுதான் அந்த வார்த்தையை தான் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு. அதெல்லாம் பின்னாடி வரும். அனிதா ராதாகிருஷ்ணன் நீ என்ன நீ வா போன்னு பேசுனார் தானே. அப்படி தானே ஆதவர்ஜனா பேசுகிறாரு. ஸ்டாலின் ஆதவர்ஜனா எப்படி பேசுனார்? ஆதவர்ஜனோட ரெக்கார்டெல்லாம் எடுத்து பாருங்கள். விஜயை வச்சுக்கிட்டு அதான் பேசுனார். நீ என்ன ரவுடியா நீ பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னார்ல. அப்போனார செந்தில் பாலாஜி அவர்களே, நீங்கள் என்ன ரவுடியா பார்த்து விடலாமா நீங்களா? நான் அப்படியே சொன்னார் அவர். இல்லையே, அவர் விட்டு வாயில் வர்றதெல்லாம் பேசினார். அவர் பிக் மவுத் அவர் பேசுகிறாரு. அவர் மேலாம் கேஸ் கிடையாது. அனிதா ராதாகிருஷ்ணன் கேஸை போட்டு அவர் வந்துட்டு உடனே இதுக்கு போய் உடனே அவரை பிடிச்சி உள்ள போட்டாங்க. அவதூறாக பேசினார். தினம் தினம் ஒரு ராஜினாமா படலம் அதிமுகவில் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இங்கே தூய சக்தி மேலும் தூய சக்தியாக பெரிதாகிக்கிட்டே இருக்குது. விஜயபாஸ்கர் ஸ்கொயர் இணைஞ்சிருக்கிறாங்க. தினம் தினம் ஒரு ராஜினாமா படலம் தொடரல. தினம் தினம் ஒரு பர்ச்சேஸும் ஒரு செல்லிங்கும் நடக்குது. உள்ளபடியாக சொல்ல போனோம்னா இது வந்துட்டு அந்த மக்களை மட்டும் இவங்க ஏமாத்துகிற அரசமைப்பையும் இவங்க ஏமாத்துறாங்க. இதை வந்துட்டு விஜய் வந்துட்டு தன்னுடைய சுயநலத்துக்காக என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காரு. இது எப்படி புரியாது அவர் செய்கிறாருன்னு தெரில. இப்போ விஜய்க்கு என்ன குறை? 12 குறை. 107 12 குறையுதுன்னு வச்சு 13 குறையுது. ஆக்சுவலாக 11 தான் அவருக்கு. ஏதோ ஒன்று பரவாயில்ல விடுங்க. இன்றைக்கி 120 பேர், 5 + 8 13 பேருடைய ஆதரவு இன்றைக்கி இருக்குது காங்கிரஸோடு சேர்த்து. அவரது பெரும்பான்மை இருக்குது. எதிர்கட்சிகளில் பெரும்பான்மையே இல்லை, முடிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்துட்டு வேறு கட்சி மாற வைக்கிறீங்க? நீங்கள் அதை முதல்ல சொல்லுங்கள். என்ன அவசியம் உங்களுக்கு? எதுவுமே இல்லையே. அப்போ ஏன் பண்ணுறீங்க? இதற்கான விளக்கத்தை முதல்ல அவங்க தரணும். நீங்கள் யாரையெல்லாம் எதிர்த்து நின்னீங்களோ அவங்களுக்கு விழுந்த வாக்குகள் எல்லாம் அவங்கள வந்துட்டு உங்களை ஆதரிக்க வைக்கிறீங்க, கட்சி மாற வைக்கிறீங்க, உங்கள் கட்சியில் சேர்த்துக்கிறீங்க. இது குதிரை பேரம் இல்லாத இது என்னது? இது அரசமைப்பு சட்டப்படி அந்த 10வது அட்டவணையின்படி 10வது அட்டவணைன்னா சட்டம் நிறைவேற்றப்பட்டு இந்த சட்டத்தினுடைய நோக்கம் சிதையக்கூடாது, கோர்ட்டு கூட இதை பரிசீலிக்கக்கூடாது, அதை அப்படியே நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு ஏன் வச்சாங்க அப்படின்னோம்னா, ஒரு கட்சியினுடைய பேரை, ஒரு கொள்கையினுடைய பேரை சொல்லிவிட்டு நீ ஓட்டை வாங்கிட்டு வந்துட்டு நீ மாற்றிக்கக்கூடிய உரிமை உனக்கு கிடையாது. இது தான் அங்கே அரசமைப்பு சட்டத்தினுடைய 10வது அட்டவணையினுடைய நோக்கம். இதுதான் இவங்க அப்படியே செய்கிறாங்க. அதற்கு எதிராக தான் செயல்படுறாங்க இவங்க எல்லாம். அதிமுக சார்பாக எடப்பாடி பழனிசாமி ஏஃபார்ம் பிஃபார்மில் கையெழுத்து போட்டு கொடுத்து அதன் மூலம் வெற்றி பெற்றவங்க. எப்படி அவங்க வந்துட்டு ரிசைன்மெண்ட்டு உங்களோட வராங்க? அரசியல் நோக்கத்துக்காக. என்ன அரசியல் நோக்கம்? ஒன்றே ஒன்று தான். இதுக்கு மேலே அதிமுக தேர போகிறதில்ல. இங்கே வந்தால் சம்பாதிக்கலாம், 4 காசு பார்க்கலாம். மந்திரியாக இருந்தவங்களுக்கு என்னது? ஏற்கனவே அவங்க சந்திச்சிருக்கக்கூடிய ஊழல் வழக்குகள். அந்த ஊழல் வழக்குகள்லாம் யார் போட்டது? பெரும்பாலும் அந்த ஊழல் வழக்குகள் டிவிஎஸ்சி தான் இல்லையா? ஊழல் தடுப்பு ஆணையம் அது போட்ட வழக்குகள் தான். அது வந்துட்டு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னோம்னா உங்களுடைய பர்மிஷன் இல்லாத அவங்க வந்துட்டு ஆராய போகிறதில்ல, விசாரிக்க போகிறதில்ல, மேற்கொண்டு இது நடவடிக்கை எடுக்க போகிறதில்ல. அதுதானே. அப்புறம் நீங்கள் வந்துட்டு ஊழல் இல்லை, தூய சக்தி அப்படிலாம் சொல்லிட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் இதிலே முடிஞ்சு போயிடுச்சே. அவங்க நின்று ஜெயிச்சதெல்லாம் உங்களுக்கு எதிராக நீங்கள் அதிமுக கடுமையாக விமர்சிங்க. அதிமுகனா வெறும் எடப்பாடி பழனிசாமி தானே?
இந்த ஜெயிச்ச அந்த 47 பேர் கிடையாதா? அப்போ ஏதாவது அர்த்தம் இருக்குதா பாருங்கள். விஜய் இது ஃபுல்லாக ஏமாத்து தான். விஜய்க்கு தேவை பதவியில் நீடிக்கணும். ஏன் அந்த ஏதோ பெரும்பான்மை கிடைக்குது, எதுக்கு இவங்களெல்லாம் இது பண்ணுற? அதில் தான் விஜயனுடைய அரசியல் உள்நோக்கம் நல்லா வெளிப்படுது. இவங்க எல்லாருமே பிஜேபி எதிர்ப்பாளர்கள். 5 காங்கிரஸ், 4 கம்யூனிஸ்ட்டு, 2 விடுதலை சிறுத்தைகள், 2 முஸ்லீம் லீக், எல்லாமே வந்துட்டு பிஜேபி எதிர்ப்பாளர்கள். ஸோ இவர் பிஜேபிக்கு ஆதரவாக செயல்பட்டார் அப்படின்னோம்னா, பிஜேபி சொல்கிறதெல்லாம் கேட்டாருன்னோம்னா, பிஜேபியினுடைய வசதிக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தார் அப்படின்னோம்னா, இவங்க வந்துட்டு ஆட்சிக்கான ஆதரவை விலகிக் கொள்வாங்க. அது வேறு வழியே இல்லை. அது அவங்கள போட்டுக்கிட்டு சுருக்கு. ஏன்னா இப்போலாம் கொள்கையெல்லாம் அப்படி தானே சொல்கிறாங்க. துரதிருஷ்டம் இல்லை, கொள்கை இல்லை அப்படின்னால இப்போ வந்துட்டு பேசுகிறாங்க. அதனால் அது வேறு, அது முடிஞ்சு போச்சு. அதுக்கு தானே பயப்படுறீங்க. அப்போது நீங்கள் வந்துட்டு பாஜக வந்துட்டு கொள்கை எதிரின்னு சொன்னது வந்துட்டு பொய் தானே. பாஜகவோடு நீ ஒத்து போகலை அப்படின்னம்னாலே இவங்களுடைய ஆதரவு நிரந்தரமாச்சே. அப்புறம் எதுக்கு நீங்கள் வாங்குறீங்க? நீங்கள் பாட்டுக்கு இருந்துட்டு போகிறாம எப்படியே. அப்போது விஜயனுடைய உள்நோக்கம் பாருங்கள் என்னென்னட்டு. பதவியை தக்க வச்சுக்கணும், பாஜகவோடு அதுக்காக இணங்கி போகணும், தன்னையும் காப்பாற்றிக்கிறணும், பெரும்பான்மையை பெற்றுக்கணும். ஊழலை பற்றி தான் கவலை இல்லை, கட்சி மாறுறதை பற்றி கவலை இல்லை. இவர் வந்து தூய சக்தி. எப்படி எவ்வளவு புழுகுனி பாருங்கள். எவ்வளோ இதை வந்துட்டு இவரை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு 2 பேர் வெளில அனுப்பிடுறாரு. ஒருத்தர் ஆதவர்ஜன் அபிக் மவுத்து, இன்னொன்று வந்துட்டு அந்த நிர்மல்குமார். அவர் உங்களுக்கு தெரியும், அவர் ஹார்வர்டு ஆக்ஸ்ஃபோர்டு எல்லாம் போட்டு அரசியல் படித்த கலைஞர். அவர் பெரிய இது. அவரெல்லாம் ஃப்ரான்ஸில் எதுவும் தெரிஞ்சால் இவர் கூட வந்துட்டு ஷெவாலிய விருது கொடுப்பாங்க. அவ்வளோ பெரிய ஆள் அவர். அரசியலை கரைச்சி குட்டு அப்படியே உப்புப்படாத குடித்தவர் அவர். தூய சக்தி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து குற்றம் நிரூபிக்கப்படலை, குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தானே குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அப்படிங்கிறாங்க. எத்தனை பேரை நீ ஊழல்வாதின்னு சொல்லியிருக்கிற? யாரெல்லாம் குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சு? குற்றம் நிரூபிக்கப்பட்டவொன்னா நீங்கள் தான் கோர்ட்டுக்கு போகிறீங்க, நீங்கள் தான் நிரூபிக்கப்பட்டீங்க இல்லை. 5 கோடி காட்டில் கணக்கில் காட்டல அப்படின்னு குற்றம் நிரூபிக்கப்பட்டது இவரை தான். 1.5 கோடி ஃபைனு. அதில் தான் நீங்கள் மேல்முறையீட்டுக்கு போயிருக்கீங்க. அங்கே யார் இருக்கிறா? அந்த மாதிரி எல்லாம் குற்றவாளிகள் தான், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான். அப்படி பார்த்தா இப்போ ஒருத்தங்கிட்ட ஒரு 22 ஏக்கரை நிலத்தை 100 கோடி 13 ஏக்கரை ஆட்டையை போட்டுவிட்டு அதுக்காக சிறையில் இருந்துட்டு ஜாமீனில் இருக்கிறவர் வந்துட்டு தூயவாதி. அவர் ஆட்டையை போட்டது உண்மையா? அவனுடைய மதிப்பு 100 கோடியா? அப்போ எம்ஆர் பாஸ்கர் வந்துட்டு, விஜயபாஸ்கர் வந்துட்டு நல்லவனா கெட்டவனா சொல்லு. இல்லை குட்கா ஊழல் பேர் வழி நல்லவனா கெட்டவனா? கனிம ஊழல் பண்ணியிருக்கிறாரு, நல்லவனா கெட்டவனா? நீ போயிட்டு வேணால் புதுக்கோட்டையில் வந்துட்டு போலீஸ்காரங்களை ஒரு 4 பேரை கூப்பிட்டு விஜயபாஸ்கர் அண்ணன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் சொல்லிட்டு போகிறான். அதுக்கு என்னங்க, நல்லவர், பயங்கர நல்லவர், இங்கே அத்தை திருடினார், அங்கே அத்தை ஆட்டையை போட்டார், இங்கே இதை நோண்டினார், இங்கே எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இது ஒரு பெரிய விஷயமா? என்ன விஜயபாஸ்கரை பொறுத்த வரைக்கும் உங்களாட்டையும் முகம் அழகு நல்லா இருக்குது இல்லை, வேறு என்ன? மற்றபடி கோடி திருடன், பக்கா திருடன், அவ்வளோதானே. அப்புறம் திமுகவில் இருந்தால் ஒரு மாதிரி, உங்களோட வந்துட்டா வேறு மாதிரியா? அப்படி ஞானஸ்தானம் மாதிரி பண்ணிவிடுவீங்களா? அப்படியே அந்த அந்த பேர் என்ன, அவங்களுடைய தலைமையகம் இருக்குது, அங்கே வந்துட்டு உடனே தண்ணி எடுத்துகிட்டு சூ 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 அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் அவ்வளோதான், நல்லா போயிடுமா? தெளிக்கிறாங்களா அப்படி? எதுவும் இருக்கும். ஏன்னா ஜோதிடர் சொல்லியிருப்பார், வரவங்களெல்லாம் எதுக்கும் தெளிச்சே நீங்கள் சேர்த்துக்கங்க அப்படின்னு. இல்லை சார், இப்போது அவர் சொல்கிற கணக்குப்படி எப்படி பார்த்தோம்னா திமுக ஊழல், எடப்பாடி பழனிசாமி ஊழல், மற்ற யாரும் ஊழல் கிடையாது. அப்படியே நான் பிஜேபி ரைட்டா? என் எதிர இருந்தால் ஊழல்வாதி, என்கிட்ட வந்துட்டா நல்லவாதி, தூயவன். அப்படியே இவருடைய கொள்கை. இவருக்கு யார் குரு அப்படின்னோம்னா விஸ்வகுருன்னு ஏன் மோடியை சொல்கிறாங்கன்னு இப்போ தானே தெரிஞ்சுது. மோடியை விஸ்வகுருன்னு சொன்னால் அந்த விஸ்வகுருக்கு சீடன் யாருன்னு யாருமே சொன்னதில்லை இது வரைக்கும். நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம், விஜய் தான் அந்த சீடன். எதிரில் இருந்தால் ஊழல்வாதி, பெரிய ஊழல்வாதி, பயங்கர ஊழல்வாதி. அப்படியே கூட வந்து சொல்லிட்டேன்னா இணக்கவாதி, நல்லவன், மினிஸ்டராக தகுதி பெற்றவன். அதானே மராட்டியத்தில் நடந்துச்சு, அதானே கர்நாடகத்தில் நடந்துச்சு. சர்டிஃபிகேட் தராங்களாமா சார்? இப்போ நம்ம ஊழல்வாதியா இல்லையா அப்படின்னு. சர்டிஃபிகேட் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஜனநாயக நடைமுறையில் இருக்கக்கூடிய பழைய முறை. தண்ணியை தெளிச்சுட்டா சரியாக போயிடுச்சுல்ல. இந்த கை தான் சுத்தமாக இருக்குது, இதில் தண்ணி பட்டவுடனே அது தூய்மை பெறுது. ஸோ அதை அப்படியே தெளித்து விட்டுறது, வேறு ஒன்றும் இல்லை. வேணால் ஒரு சொம்பில் வேணால் ஆவி பிடிச்சி புஷ்ஷுன்னு அப்படியே அந்த இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஆவியை பிடிச்சி விட்டு இவங்கெல்லாம் போகிறதுக்கு அப்புறம் ஒரு தடவை ஆவி பிடிச்சோன்னா அந்த ஊழல் ஆவி வந்துட்டு அப்படியே வந்து பக்கத்தில் தான் கடற்கரை, அப்படியே அது கப்பல் ஏறிடும்.
அப்புறம் இவங்களாம் ரொம்ப தூயவங்களாக இருப்பாங்க, நாடு நல்லாயிருக்கும், சுபிட்சமாக இருக்கும், விஜயை தொடர்ந்து இருப்பார் ஒரு 60 வருஷத்துக்கு. ஆதவர்ஜனா சொல்கிறாரு, அவர் சொல்கிறது நியாயம் தானே சார், உள்ளாட்சி தேர்தலுக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறாரு, அது நியாயம் தானே? அந்த கருத்தை அவங்க எடுக்கிறாங்க. எவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க? உன்னோட ரசிகர்களுடைய எண்ணிக்கை 50-60 லட்சம் இருக்கும். உறுப்பினர்களே 2 கோடி 2 கோடி 3 கோடி இருக்கும். ஆனால் ஓட்டு போட்டவன் ஒரே 1,72,00,000 தான். ஏதோ ஒன்று வச்சு மிஷின் போட்டுச்சு விட்டுருங்க. நான் என்ன கேட்குறேன்னா, உள்ளாட்சியில் நீங்கள் என்ன வேலை செய்ய போகிறீங்க? ஆட்சியில் வந்துட்டீங்க, அப்புறம் என்ன நீங்கள் வேலை செய்கிறது என்ன இருக்குது வேலை? சாதனைகளை பார்க்க போகிறாங்க, ஓட்டு போட போகிறாங்க. விஜய்னா யார்? விஜய்னா தமிழ்நாடு. ஸோ விஜய் வந்துட்டு பஸ் மேலே யார் என்ன அப்படி பார்த்தாருன்னா மொத்த தமிழ்நாடு தெரிய போது அவர் சொல்ல போகிறாரு. மக்கள் ஓட்டு போட போகிறாங்க. எங்கே இருக்குது பிகில்? அப்படி தான் தேட போகிறாங்க. இது சொல்லணுமா ஜனங்களுக்கு? அவங்க தேடி ஓட்டு போட்டு போகிறாங்க. அதுக்கு எதுக்கு உங்களுக்கு ஆள் வேணும்? வேலை செய்ய துட்டு சப்ளை பண்ண தானே? அதான் நீங்கள் சொல்கிறீங்க. அவன் என்ன பாருங்கள், கோழி திருடன்ல எது துட்டு சப்ளை பண்ண எல்லாருக்கும். ஏன்னா அங்கே போய்ட்டு குடும்பத்தில் எத்தனை பேருக்கு 3 ஓட்டு 3,000 ரூபாய். உங்கள் வீட்டில் எவ்வளோ 5 ஓட்டு 5,000 ரூபாய். இந்த வேலை செய்கிறது ஒரு ஆள் தேடுறாரு அவர். அது அன்னத்தையும் செய்ய நல்லா செய்யணும். இப்போ எதுக்கு இவங்க கட்சியில் ஆள் எடுக்கிறாங்க தெரியுதுங்களா? ஆனால் அவங்க சொன்னாங்க தானே சார், முகம் விஜய் அவர்களோட முகம் மட்டும் போதும், யாரெல்லாம் நீங்கள் ஜெயிக்க வச்சிருக்கிற ஒரு ஆட்டோக்காரை எவ்வளோ முகம். வெள்ளிவாக்கத்துக்கே விஜய் மூஞ்சி பத்தலையே. அங்கே 3,000 ரூபா இல்லை ஓட்டு கொடுத்தாங்களா இல்லையா? நீ பத்திரிகையாளர் தானே, நானும் பத்திரிகையாளர். நம்ம 2 பேருக்கு தெரியுமா இல்லையா? சட்டப்பேரவையில் எல்லா விதமான புழுவலாம் நீங்கள் உட்காந்துக்கிட்டு. நாங்கள் வெறும் தூய சக்தி. அப்படி பாருங்கள், என் முன்னாடி என்னோட சுற்றி அப்படியே அந்த க்ளோ, அந்த ஒளிவட்டம் தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். சட்டப்பேரவையில் யார் வேணாலும் எது வேணாலும் பேசுகிறான். எங்கே உங்கள் அப்பா அப்படிலாம் கேட்குறான். வெள்ளம் வந்தால் தானே எங்கடா போனா விஜய் அப்படின்னு கேட்பாங்க. கரூர் எங்கே விஜய் போனார்? அவர் அப்போவே போயிட்டார் அப்படின்னு அங்கே தான் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அந்த முகம் ஜெயிச்சா போதும், அதை வச்சு யார் வேணாலும் நாங்கள் ஜெயிக்க வச்சோம், பண நியாயத்தை ஒழிச்சிட்டோம், இந்த முகம்தான் இவரை நிப்பாட்டினா தான் ஜெயிப்பார் அப்படின்னு எல்லாம் இருக்கிறதெல்லாம் நாங்கள் ஒழிச்சிட்டோம். நாங்கள் இப்பயே இந்த விஜயபாஸ்கர் முகம் இவங்க எல்லாம் அதாங்க ஐயா, இந்த முகத்தெல்லாம் அந்த முகம் மறைச்சிரோன்றதுக்காக தானே அவங்க பண்ணுறாங்க. இந்த முகத்தினுடைய அந்த தேஜஸ் வந்துட்டு எல்லாத்தையும் மறைச்சிரும் அப்படின்றதுனால தான் அவர் வந்துட்டு நீங்களே சட்டசபையில் உட்காந்துட்டு இருக்கும்போது விஜயனுடைய முக தேஜஸை நல்லா பார்த்துருக்கீங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அவ்வளோதான், அது போதும். அந்த தேஜஸ் ஒர்க் அவுட் ஆகும் எங்கே போனாலும். காரண காரியம்லாம் எதுவும் தேவையில்லை. அதானே ஜான் ஆரோக்கியசாமியினுடைய இதுவே. ஐயா அவங்க முகத்தினுடைய தேஜஸ்ஸு அதான் அவர் மாற்றி சொன்னார் கல்ட்டு அப்படின்னு. ஏறி நின்னீங்க அப்படின்னா போதும். கவர்ச்சி சொல்லக்கூடாதுல்ல சார்? கவர்ச்சிலாம் அது ரொம்ப சின்ன விஷயம். இது பெருசாக சொல்லுங்கள். அதாவதுட்டு கரிஸ்மாலாம் கிடையாது. அதெல்லாம் வேறு. அதெல்லாம் மக்களுக்கும் அவனுக்கு உறவுக்குமானது. இது வேறு தேஜஸ்ஸு. இப்படி ஏதாவது அளந்து விடணும். காஞ்சிபுரம் ரேஞ்சு அளந்து விடணும். இது என்ன சார் உனக்கு முடிஞ்சது அவ்வளோதான், ஃபினிஷ்டா? தூய சக்தி, ஊழல் எதிர்ப்பு சக்தி இது இல்லையா? ஊழல் அப்படின்றது அந்த பனையூர் பங்களாக்குள்ளே போகிற வரைக்கும் தான் ஊழல். உள்ளே வந்துட்டதுக்கப்புறம் அங்கே இப்போ கோயிலுக்கு போய்ட்டு வெளில வரான் பக்திமானு, மசூதி உள்ளே போய்ட்டு வரான் பக்திமானு, சர்ச்சு உள்ளே போய்ட்டு வரான் பக்திமானு, அப்படி தானே? பனையூருக்குள்ளே போய்ட்டு வரான் பக்திமானு. ஏங்க எவ்வளோ பெனிட்டன்ஸ் எவ்வளோ பண்ணார் அவர், மட்டி போட்டெல்லாம் நடந்து தான் பண்ணார்ல. அப்போ எவ்வளோ பாவத்தை புண்ணியத்தை அவர் சேர்த்துருப்பார். அதெல்லாம் சும்மா தூக்கி அள்ளி வீசுகிறாரு. அவனுடைய பாவம்லாம் அகன்றுடுது. அவ்வளோதான். பாருங்கள், ஊழலே இருக்காது. இப்போ கூட அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்துட்டு யாரும் ஊழலில் ஈடுபடக்கூடாது உள்ளாட்சி தேர்தல் நடக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் ஆளுக்கு 50 லட்ச ரூபா கொடுத்துருக்கிறத கேள்விப்படுறேன். 50 லட்ச ரூபா ஒரு காரு, நல்லா ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுக்க, நல்லா போய் வா, எங்கேயும் காசுலாம் வாங்கிடாத, எல்லாம் ஒரு 8 மாதத்துக்கு மட்டும் அப்படியே கையை கட்டிட்டு இருக்கமாறு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்களாம். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.